நாக்க தொங்க போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி அதிமுக கூவி கூவி கூப்பிட்டு இருக்கிறது நியாயமா அப்படின்னு அதிமுகவை சேர்ந்த ஆர். உதயகுமார் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய தாவேக்காவை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான பவர் சென்டர்ல இருக்கக்கூடிய அமைச்சர் அப்படின்னு இன்டைரக்ட்லி ஆதவர்ஜுனாவை மீன் பண்ணி பேசியிருக்காரு மக்களே. இன்றைக்கு அது மிக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு. அதாவது ஆதவர்ஜுனா அப்படிங்கிற பேரை கூட அவங்களுக்கு சொல்றதுக்கு கூச்சமா கேவலமா இருக்கோ என்னமோ தெரியல. ஏன்னால் ஜென்ரலாவே திமுக அதிமுக மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ணும் பொழுது பேரை சொல்லி விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் தாவேக்காவை விமர்சனம் பண்ணும் பொழுது இல்லை இந்த மாதிரி எச்சரிக்கை பண்ணும், இது விமர்சனம் எச்சரிக்கைன்னு தான் சொல்லணும். இந்த விஷயத்த எச்சரிக்கை பண்ணும் பொழுது பேரை கூட சொல்றதுக்கு அசிங்கமா அருவறுப்பா இருக்கோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை கூட சொல்லாம விமர்சனம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை பறந்துட்டு இருக்க மக்களே. என்ன நடந்துச்சு, என்ன காரணம்? சனி ஞாயிறு ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண போறதா தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அதுக்காக அதிமுகவை சேர்ந்த ஆர். உதயகுமார் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதை பார்க்க முடிகின்றது. ஏன்னா டீட்டெயிலாக பார்க்க போறோம் இந்த பதிவில். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. இன்னைக்கு காலையில ஒரு 10 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திரு ஆர். உதயகுமார் அவர்கள் அதிமுகவை சேர்ந்த மிக முக்கியமான நபர் அவர் வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோவில் அவர் சொன்ன வார்த்தைகள் நான் இங்கே உச்சரிக்கிற மக்களே ரொம்ப காட்டமான விமர்சனம் தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. பயங்கர காட்டம். இந்த காட்டமான விமர்சனத்தை அவர் வைக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறதையும் பார்த்தாகணும். இப்போ இது நான் முக்கியமாக ஏன் இதை பற்றி பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவை சேர்ந்த தொண்டர்கள் இல்லை ஒரு சில நிர்வாகிகள் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு தாவேக்கால முட்டாளா இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்றேன், இந்த வீடியோ போகும்போது புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொன்ன வார்த்தை, உங்கள் கட்சி மீதும் தொண்டர்கள் மீதும் நிர்வாகம் மீதும் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா அப்படிங்கிற காரணத்தை வார்த்தையை சொல்லியிருக்கார். ஏன்னா உங்கள் தலைவர் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா. அடுத்த வார்த்தை மூணாவது ஸ்டேட்மெண்ட், நாக்க தொங்க போட்டுக்கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழன் இபிஎஸ் அவர்கள் உருவாக்கிய கட்சியை உங்கள் கட்சிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று பிச்சை எடுக்கிற மாதிரி கூவி கூவி அழைக்கிறீர்களே, விஜயின் மக்கள் செல்வாக்கு கேள்விக்குறியாகிவிட்டதா அல்லது அதை நிலைநிறுத்த அதிமுகவின் தொண்டர்களிடம் பிச்சை கேட்கிறீங்களா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார். அடுத்தடுத்து நான் சொல்றேன் மக்களே, அதாவது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபர்ஸ்டே பேசியிருப்போம். என்ன பேசியிருப்போம்னா, தாவேக்காவில் முதல்ல அவங்களுடைய கட்சி கட்டமைப்பை சரிப்படுத்தணும். கட்சி கட்டமைப்பை சரிப்படுத்தலை அப்படின்னால் தாவேக்கா நினைச்சு நிற்காது அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட முழுசா ஆயிருக்கு. 2 வருஷம் முழுசா ஆயிருக்கு. 2 வருஷத்துல ஒரு கட்சியோட கட்டமைப்பு சரியில்லைனால் எந்த அளவுக்கு ஒரு கட்சி தடுமாறும் அப்படிங்கிறதுக்கு இப்போ தாவேக்கா ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதாவது ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது இல்லை. நீங்க பாருங்களேன், ஆதவர்ஜுனா பிரஸ் மீட் கொடுத்தாலே இப்போ வரைக்கும் ஆட்சியை பிடிச்சி அவங்க உட்காந்து 15 days ஆகிப்போச்சு. இதே மற்ற கட்சியா இருந்தாங்கன்னா இந்த 15 daysல என்ன பேசுவாங்க? ஒரு அமைச்சர் வெளியே வந்தா இந்த திட்டம் இருக்கு, அந்த திட்டம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இந்த பைப்லைன்ல இருக்கு, இதெல்லாம் எதிர்கட்சியில முன்னாடி ஆட்சி பண்ணவங்க இதெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் பண்ண போறோம் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுவாங்க. மக்கள் நலனை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க. இப்ப வரைக்கும் நீங்க பாருங்களேன், ஆதவர்ஜுனாவுடைய பேச்சு, அவர் சொல்ற வார்த்தை 90% அதிமுகவினர் தாவேக்காவில் சேர ஆசைப்படுகிறார்கள். தாவேக்கா தான் அடுத்த அதிமுக அப்படின்னு சொல்றாரு. நமக்கு ஒரு கேள்வி இங்க இருக்கு. சரி அண்ணே, அப்படியே நீங்க அடுத்த தாவேக்கா தான் அடுத்த அதிமுகன்னு சொல்றீங்க, ரைட்டு. நவீன அதிமுகன்னு சொல்றீங்க, ஓகே. அப்ப நீங்க விஜயை எம்ஜிஆரா பாவிக்கிறீங்க, ஓகே. அப்படி ஜெயலலிதா அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டீங்கன்னா நமக்கு புண்ணியமா போகும் அப்படிங்கிற மாதிரிலாம் மீன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பாருங்களேன், இப்ப வரைக்கும் கட்சியை பத்தியும், கட்சியில அவங்களை பிடிச்சி எடுக்கிறதா இவங்களை பிடிச்சி எடுக்கிறதா, இவன் ஏன் வரான், அவன் எப்ப வரப்போறான், இவன் எப்படி வரப்போறான், இதை பத்தி மட்டுமே பேசக்கூடிய ஒரு கட்சி எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? இதுதான் இப்ப தாவேக்கா. நான் இன்னொன்று விஷயம் கேள்விப்பட்டேன். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வருது. உள்ளாட்சி தேர்தலில் தாவேக்கா சார்பா ஒரு கவுன்சிலருக்கோ இல்லை ஒரு பிரசிடென்ட்டுக்கோ நிப்பாட்டி வைக்கிறதுக்கோ நம்ம கிட்ட ஆள் கிடையாது. அதனால இப்போ என்ன பண்றாங்கன்னா, இந்த உள்ளாட்சி தேர்தலில் போன முறை இந்த ரன்னரப்ஸா இருப்பாங்க பாருங்க மக்களே, அவங்களெல்லாம் ஒரு குழு அமைச்சு அவங்கெல்லாம் ஃபோன் போட்டு பேசி நீங்க எங்க கட்சியில் இணைஞ்சிருங்க,
அவங்க என்ன வேணா பண்றேன், எவ்வளோனா காசு தரேன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்களாம். நான் கேட்குற மக்களே, தாவேக்கா இத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, சரி. இப்போ விஜய் சொல்லியிருப்பாரு பாருங்க, திரு ஜோசப் விஜய் சொல்லியிருப்பார், தேங்க்யூ மை விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொல்லியிருப்பார். நீங்க நல்லா பாருங்க, அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லைன்னா இந்த தாவேக்கா வின் பண்ணியிருக்கவே முடியாதுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. அப்போ அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை கடைசி வரைக்கும் இந்த வேலை மட்டும் பார்த்துக்கிட்டுறா, நீ கட்சிக்குள்ள வந்துடாத, உனக்கு பதவி கொடுக்க மாட்டோம், பொறுப்பு கொடுக்க மாட்டோம், நீ ஒரு கவுன்சிலா நின்று கூட ஜெயிக்க வைக்க மாட்டோம், அதுக்கெல்லாம் நாங்க பணத்தை கொடுத்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய மற்ற இருந்த எக்ஸிஸ்டிங் பீப்புளை நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோம். ஆனா நீ என்னவா இருக்கணும், வெறும் விர்ச்சுவல் வாரியர்ஸா மட்டும் இருந்துட்டே இருக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க மக்களே, அதாவது இது திமுகல நடந்ததா ஒரு கதை சொல்லுவாங்க. திமுகல ஒருத்தர் போஸ்ட் ஓட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த போஸ்ட் ஒட்டிட்டு இருக்கிறவரை பார்த்து ஒருத்தர் கேட்டாராம் கலைஞர்கிட்ட, ஐயா அவன் நம்மளுடைய அடிப்படை தொண்டன், திமுகவுடைய வெறியன், ரொம்ப நாளா நம்மளுடைய எல்லாத்துக்கும் போஸ்டர் அவர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து ஏதாவது ஒரு பதவி தரலாமா ஐயா அப்படின்னு கேட்டாராம். அப்ப கலைஞர் சொன்னாராம், அப்ப நீ போஸ்ட் ஓட்டுறியா அப்படின்னு கேட்டாராம். இதை திமுக நடந்த ஒரு சம்பவமாக சொல்லுவாங்க. அதாவது இப்ப அந்த நிலைமை தான் தாவேக்கால நடந்துகிட்டு இருக்கு. ஐயா அவன் விர்ச்சுவல் வாரியர்ஸ், இவன் தான் ரொம்பவே பெரிய மீம்ஸ்லாம் போட்டிருக்கான், பய வழிட்டுலாம் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒரு வார்டு மெம்பர் கவுன்சிலர் நிப்பாட்டிருக்கலாமான்னு, அப்போ நீ மீன் போடுறியா அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க இந்த கட்சிக்காக உழைச்ச யாரையுமே தாவேக்கா மதிக்கல, இந்த வெற்றிக்கு உழைச்ச யாரையுமே தாவேக்கால மதிக்கல. அவனுக்கு தேவை என்னன்னா, இந்த உழைக்கிறான் பார்த்தீங்களா கட்சிக்கு, அவன் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த பதவிக்கு எலெக்ஷன் நிற்கிறதுக்கெல்லாம் இவங்க மற்ற கட்சி தான் ஆளை பிடுங்குறாங்க, ஆளை விலைக்கு வாங்குறாங்க. அப்போ அந்த கட்சியுடைய நிலைப்பாடு என்ன? அது இன்னமும் நான் பரிதாபப்படுறேன் தாவேக்கால இருக்கக்கூடிய தொண்டர்களை பார்த்து. அணில் குஞ்சுகள்னு சொல்லி அவங்கள கிண்டல் பண்றாங்க மற்ற மீன்லாம். நீங்கள் அணில் குஞ்சுகளாகவே இருக்க போறீங்களா இல்ல புலிக்குட்டியா மாற போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. எதுக்கு நீ வெளியிருந்து ஆள் எடுத்துக்கிட்டு இருக்க, நாங்க இல்ல நாங்க நிப்பாட்ட வைக்க மாட்டியா நீ அப்படின்னு எப்ப போய் கேள்வி கேட்க போறீங்க உங்க தலைமை? இது பெரிய கொஸ்டின் மார்க். இன்றைய வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்க மக்களே, தொகுதி வாரியா போயிட்டு இருக்காங்க, யாரை விலைக்கு வாங்கலாம், யாரை கட்சியில உள்ள எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன் உங்க எதுக்கு அப்படின்னு கேட்டா, கட்சி இணைகிறது கிடையாது, இங்க அடுத்தது உள்ளாட்சி வரும் பொழுது நிக்க வைக்கிறதுக்கு வேட்பாளர் கிடையாதுன்றாங்களாம். அப்போ உங்களுக்கு உழைச்சவங்களாம் என்ன பண்றாங்க? அப்போ அவங்கள நிப்பாட்டி வைக்கிறதுக்கோ நிக்க வைக்கிறதுக்கோ இவங்களுக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அப்போ அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, அந்த விமன் ஓட்டு, இதெல்லாம் விஜய் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை வச்சு இவங்களை ஓட்டு போட வைக்கிறதுக்காக அந்த கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை இயக்குனரான ஆதவ் அர்ஜுனாவுடைய வெல் ஸ்ட்ரக்சர்டு பிளான். அப்போ அந்த உழைச்ச மக்களுக்கு, தாவேக்காக உழைச்ச தொண்டனுக்கு இங்க எதுவுமே கிடையாது. என்ன சொல்றாங்க, என்ன வேணும், காசு வேணுமா, எடுத்துக்க கொடுக்குறேன், ஆனா சம்பாரிச்சேன், எவனோ கொடுக்குறான், லாட்டரி வாங்குறான், அது காசு சேர்ந்து போச்சு, நான் கொடுத்துக்கிறேன் வச்சுக்கோ, இந்த பதவி கேட்காத, பொறுப்பு கேட்காத, எலெக்ஷன் நிக்கிறதெல்லாம் கேட்காத, எதுவுமே கேட்காத அப்படிங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, அப்ப தாவேக்கா தொண்டர்கள் எவ்வளவு முட்டாள்கள். அஃப்கோர்ஸ் வேற வழி இல்லை, முட்டாளும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அவங்க. ஏன்னால் இந்த மீம் மட்டும் போட்டு மக்களை ஏமாத்திர முடியும்னு நினைச்சவங்க பண்ணாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறத என்னைக்கு உணர்றாங்கன்றதை பார்க்கலாம். நிச்சயம் உணரவே மாட்டாங்க தான், உணரவே மாட்டாங்க. அவங்களாம் எப்படின்னா, ஐயோ விஜய் அண்ணாவை பார்த்தா போதும் பிறவி பலனையே அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க மைண்ட் ஸ்டேட்டே இருக்கு. அப்படிதான் வச்சிருக்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்த அளவுக்கு திரு விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை தான். இந்த கட்சியை இயக்குவது யார்? அண்ட் அஃப்கோர்ஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்காங்க கட்சியில தாவேக்கால. ஹூ இஸ் த பவர் சென்டர்? விஜய்க்கு அடுத்து யார் அப்படின்னு. ஏனென்றால் திரு ஆனந்த் அவர்கள் தான் கட்சியின் பொதுச் செயலாளர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர்கிட்ட தான் எல்லாரும் பேசணும், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும். ஆனால் திரு ஆனந்த் அவர்கள்கிட்ட யாரும் போக விடாம ஆதவ் அர்ஜுனா, அதாவது தேர்தலுடைய மேலாண்மை செயலாளர் தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர்கிட்ட எல்லாரும் வர வைக்கிறாராம் ஆதவ் அர்ஜுனா. இது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்க கட்சியிலன்றாங்க. யாரா இல்ல பவர் சென்டர், நானா ஆதவ் அர்ஜுனாவா? விஜய்க்கு பிறகு யார்?
அந்த டைட்டில் படி பார்த்தா ஆனந்த் தான் இருக்கணும். ஆனா அவர் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க கட்சியில. வெளிக்கட்சி யோசிச்சு பாருங்க, அதிமுகலேருந்து தலைமைச் செயலகத்துக்கு போறாங்க, போய் அவங்க எம்எல்ஏ ரிசைன் பண்றாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல. அப்படியே மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு ஐடி கார்டு அப்படின்றத நம்ம உருவாக்குறதுனா கூட அந்த ஐடி கார்டு உருவாக்குற பேட்டர்ன் எடுத்துக்கணும், நம்ம போட்டோவை அனுப்பணும், அந்த போட்டோ போட்டு ஒட்டி பிரிண்ட் எடுத்து கொண்டு வருவாங்க. இதான் ஐடி கார்டு உருவாக்குற பேட்டர்ன்ஸ். கிரவுண்ட் ஃப்ளோர்ல எம்எல்ஏவை ரிசைன் பண்றாங்க பதவியை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போறாங்க, உடனே வந்து அந்த தாவேக்காவுடைய துண்டை போத்துறாங்க, ஐடி கார்டு கொடுக்குறாங்க தலைமைச் செயலகத்துல. அப்போ இது ஆல்ரெடி வெல் ஸ்ட்ரக்சர்டா பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து ஐடி கார்டை கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே முன்னாடியே தெரிவிக்கப்பட்டது தான். இப்ப இவர் சொல்றாரு நான் வந்து குதிரை பேரம் பண்ணல அப்படிங்கிறாரு. எப்படி நம்ப முடியும்? இப்போ கீழே ரிசைன் பண்றாங்கப்பா, அடுத்து என்ன பண்ண போறாங்க அவங்க தெரியல சார். சரிங்க, திடீர்னு மேல ஆதரவு மீட் பண்ண வராங்க. மீட் பண்றேன் சார், என்ன விஷயம்? உங்க கட்சி என்னைய ஆசைப்படுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, தலைமைச் செயலகம் இங்க வந்து பண்ணக்கூடாது, கட்சி அலுவலகத்துக்கு வாங்க பேசலாம்னு சொல்லி முடிக்கிறது தான் ஒரு கரெக்டான ப்ராசஸா இருக்கும். ஆனா மேல போய் ஐடி கார்டே கொடுக்குறாங்க. இப்ப என்ன அடுத்த கொடுமைனா, இவங்க யாரை பார்க்கணும்? ஆக்சுவலா பார்த்தா ஆதவ அர்ஜுனாவையா ஆனந்தையானா ஆனந்த் தான் பார்க்கணும். ஏன்னா அவர் தான் கட்சியோட பொதுச் செயலாளர். யார் வந்து இணைய போறாங்க, யார் இணையில, யார் கட்சியில வராங்க வரல, இது எல்லாத்தையும் முடிவு பண்றது ஆதவ அர்ஜுனா. இப்ப விஜய்க்கே தெரியலங்கிறாங்க சில விஷயம். அப்போ இந்த கட்சி யார் கையில இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. அது அடுத்த வார்த்தை திரு உதயகுமார் பேசியிருக்கார். தொண்டர்களை விலை பேச தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கு, இது எந்த வகையில் நியாயம்? அடுத்தது, உங்கள் தலைவர் விஜய் இதற்கு தடை போடுவாரா அல்லது இந்த நாடகத்தை அரங்கேற்ற விடுவாரா? உண்மையாவே சொல்ற மக்களே, இத ஒரு தாவேக்காவுடைய தொண்டங்கிட்ட கேட்கிறேன். இந்த மாதிரி பண்றாங்களேப்பா, நான் என்ன பண்றது, எனக்கே ஒன்றும் புரியலண்ணா, என்னென்ன பண்றாங்களா அவனுங்க, நாங்க ஏதோ நினைச்சு ஓட்டு போட்டோம்னா இங்க வந்து பார்த்தா என்னன்னா இவ்வளவு கேவலமா பண்றாங்க அப்படிங்கிறான். சோஃபா ரசத்தை பத்தி பேசுறப்ப சொல்றான் அந்த பையன், சொல்றான் அண்ணா சோஃபா பூரா பணமானா அப்படிங்கிறாங்க. அப்படிதான்ப்பா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு. ஆனா இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி எப்படி அவங்க நேர்மையா இருப்பாங்க, எனக்கே ஒன்றும் புரியலையேண்ணா அப்படிங்கிறான் இந்த அதிமுகவுடைய தாவேக்காவுடைய அடிப்படை தொண்டன். அடுத்தது கேள்வி கேட்குறாங்க, ஆனா அப்போ அதிமுகல இருந்து போற அளவுக்கு பணம் தான் கொடுத்துருக்காங்களேண்ணா. ஆமாப்பா அதுக்கு தானேப்பா போறாங்க அப்படின்னு. ஆனா அவங்க சொல்றாங்க வேற மாதிரி சொல்றாங்க. எப்படி நான் சொல்றாங்கன்னா, நான் என்னுடைய தொகுதி மக்கள் தான் எனக்கு முக்கியம், என் தொகுதி மக்களுக்கு நல்லது நான் பண்ணாம என்னால வந்து இருக்க முடியல, ஸோ அதனால ஆளுங்கட்சியை நோக்கி நான் போனா என் மக்கள் நல்லது பண்ண முடியும்னு சொல்றாங்கண்ணா அப்படின்னு கேட்கிறேன். நான் அதாவது கேட்டேன் ஒரு கேள்வி. சரிப்பா, இப்போ உதாரணத்துக்கு மதுராந்தகத்தை எடுத்துக்கலாம். மரகதன்றவங்க தான் அதிமுக சார் வின் பண்ணாங்க. இப்ப மதுராந்தகத்துல என்ன விஷயங்கள்லாம் இவங்க பண்றதுக்கு பிளான் பண்ணி அந்த விஷயங்களை போன ரெஜிம்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் கிட்ட போய் கேட்டு அந்த மினிஸ்டர் சாங்ஷன்ஸ் தான் பண்ண மாட்டேன்னு ஒரு மறுத்து, அதுக்கப்புறம் அதிமுக நின்று அதிமுக ஜெயிச்சிரும் நம்பி, அதுக்கப்புறம் அதிமுக வந்து ஆட்சியை பிடிக்க முடியல அப்படிங்கிறதுனால இதனால இவங்க கட்சி மாறுறாங்க அப்படின்னு ஒரு 10 திட்டங்களை சொல்லுங்கப்பா. நான் சொன்னேன் நோ ஆன்சர். அவ என்ன அர்த்தம்னா, இங்க உள்ள மக்களை ஏமாற்றுவதற்காக இவங்களுக்கு பணம் வேணும், இவங்களுக்கு பதவி வேணும், ரெண்டுத்தையும் கொடுக்குறேன்னு சொல்றாங்க தாவேக்கால. சோ இது மக்கள் அடுத்து ஓட்டு போகணும்ல, ரீஎலெக்ஷனா ரிசைன் பண்ணிட்டா. சோ பை எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக மக்களை ஏமாத்த சொல்ற வார்த்தை இந்த வார்த்தை. எந்த திட்டத்துக்கு ஏன் போனாச்சு திமுக பண்ணாங்க, திமுகல இந்த இதெல்லாம் கேட்டாங்க. எங்க ஊர்ல பாலம் வரணும்னு சொன்னோம், ஸ்கூல் கட்டணும்னு சொன்னோம், எவ்வளவோ முயற்சி பண்ணோம், பலமுறை சட்டமன்றத்தில் இதை பத்தி நாங்கள் மனு கொடுத்தோம். நான் ஏஞ்சி வாய்க்கிழியே தொண்டைக்கிழியே நான் கத்தினேன், இவ்வளோ கத்தியும் நடக்கவே இல்லை எனக்கு. ஸோ அதனால இந்த முறை அதிமுக வின் பண்ணி ஆட்சியை பிடிக்கும்னு நினைச்சேன், அது பிடிக்க முடியாம போயிடுச்சு. ஸோ நான் வேற வழி இல்லை, என் மக்கள் தான் என் உயிர், மக்கள் தான் எனக்கு எல்லாமே, அதனால நான் இதை வந்து மாறி போறேன் அப்படின்னு ஒரு திட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். மாறி பண்ண 4-5 பேரையும் அப்படின்னு கேட்டேன். அடுத்த கேள்வியும் கேட்டேன். சி.வி. சண்முகமுடைய வீட்டில் வந்து ஒரு சோஃபா போச்சு, அந்த பையன் வீட்டில் சோஃபா இருக்கு. நான் கேட்டேன், சரிப்பா உங்க வீட்டில் சோஃபா வாங்கினா எந்த கடையில் வாங்க, கடை பேர் சொல்றாப்புல. அந்த கடையில் சோஃபா எடுத்துட்டு வரும்போது எப்படி எடுத்துட்டு வருவாங்க, ஏன்னா ஃபுல்லாக கவர் சுற்றுவாங்கண்ணா அப்படின்னாரு. ஏன் சுற்றுறாங்க, நாங்களே கேட்போம், நீங்கள் சோஃபா ஓப்பனாக எடுத்துகிட்டு வரீங்கன்னா டஸ்ட்டு படிஞ்சிரும்,
இப்போ நான் க்ளீன் பண்ண முடியாது, எல்லாம் கவர்லாம் ப்ராப்பராக சுற்றி எடுத்துருவாங்க நான் சொல்லுவேன் அப்படின்னாப்புல. சரி, சிவசண்முகம் கிட்ட சோஃபா போச்சு இல்லை, எப்படி போச்சு பாருங்க. ஆச்சு எம்டியாக தானே போச்சு. சரி, எத்தனை சோஃபா போச்சு? ஒரே ஒரு சோஃபா போச்சு. எத்தனை சோஃபா? 2 சீட்டர் சோஃபா. அதாவது எந்த ஒரு ஃபர்னிச்சர் கடையிலையாவது 2 சீட்டர் சோஃபா சிங்கிள் சோஃபாவா விற்கிறானா? அவன் ஜாயிண்டா விற்பான். இல்லை கவர் கூட போடாமல் வருமா? சிவி சண்முகம் அவர்கள் இப்போ சோஃபாவை காட்ட சொல்லுங்கப்பா நான் கேட்டேன். வீட்டுக்கு வாங்கினாத புது சோஃபா இப்போ காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சோஃபாவை கிழிச்சு உள்ள பணம் இருந்தால் எடுத்திருப்பாங்களே நேரத்துக்கு, இப்போ காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் நான் கேட்டேன். பதிலே இல்லை. இது எல்லாமே அந்த அந்தந்த பர்டிகுலர் நபர்களுடைய சுயநலத்துக்காக பணம் தரேன் பதவி தரேன்னு இவங்க சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைக்காக ஏமாந்து போனவங்க தான் அவங்கெல்லாம். இப்போ நாளைக்கு யோசிச்சு பாருங்களேன், மக்கள்கிட்ட போய் நிற்கிறாங்க. மக்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில இந்த நபர் வந்தா நாங்க சேஃபா இருப்போம் அப்படின்னு அந்த இண்டிவிஜுவல் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது இங்க கிடையாது. இங்க கட்சி ப்ரையாரிட்டி மட்டும்தான் இங்க பாக்குறாங்க. இப்போ சிவி சண்முகம் அவர்களையோ இல்லை விஜயபாஸ்கர் அவர்களையோ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள் அதிமுகன்ற சின்னத்துக்கு நம்பி ஓட்டு போடுறாங்களே தவிர நாட் ஃபார் தட் பர்டிகுலர் பர்சன். அந்த பர்சன் பரிச்சயமா இருக்கலாம்னு நினைப்பாங்களே தவிர அதிமுகன்ற சின்னத்துக்கு தான் அந்த ஓட்டு. இப்போ போய் நின்று தாவேக்கால ஓட்டு போடுறோன்னு கேட்டு தாவேக்கா சின்னத்தை வந்து, ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமையில 15 டேஸா ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் மக்கள் மறக்க மாட்டாங்க. மக்கள் திருப்பி ஒரு எதிரொலி கொடுத்து, யோ நீங்களாம் வீட்டுக்கு போங்கயா, துரோகிங்கயா நீங்களாம் அப்படின்னு செய்யும் பொழுது தான் ஆதவ அர்ஜுனாவுடைய குட்டு வெளிப்படும். அப்பதான் விஜய் திரும்பி பார்ப்பார், என்ன நடந்தது, ஐயோ போயிட்டோமா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு திரும்பி பார்ப்பார். திரு விஜய் அவர்களுக்கு இது எதுவுமே தெரியாம பாத்துக்கிறாரா ஆதவ அர்ஜுனா அப்படின்றதான் இங்க சந்தேகமே. இல்லை தெரிஞ்சு கம்னு இருக்காரா? ஏன்னா ஒன்றும் பண்ண முடியலங்க, அவன் தான் படத்தோட ப்ரொடியூசர், சாரி கட்சியோட ப்ரொடியூசரு, என்ன பண்றதுங்க, எல்லாம் பண்றான், காசு கொடுக்குறான், ஏதோ பண்றான் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சு கம்னு இருந்தார்னால் மக்கள் ஓட்டு போட்டது ஆதவ அர்ஜுனோட மூஞ்ச காமிச்சு கிடையாது, விஜய் காமிச்சு. இன்னைக்கு இந்த ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் புலம்புறானுங்க, நான் பண்றானுங்க இவனுங்க அப்படின்னு புலம்புறானுங்க. இது ஆதவ அர்ஜுனாவுடைய திமிர்த்தனமான பேச்சுக்களால் மீண்டும் இது பயங்கரமா எதிரொலிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல நோ டவுட். அது எவ்வளவு சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு. அடுத்த வார்த்தை சொல்றாரு, சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள்ல கட்சியின் இணைப்பு விழா தொடரும் அப்படின்னு சொல்றாரு. ஆள் பிடிக்கும் வேலையை இனியும் தொடர்ந்தால் கடும் பின்விளைவுகளை சந்திக்கிற இடம் போட்டிருக்கார். யோசிச்சு பாருங்க, நேத்தி வந்து பொய் தலைமுறை சேனல் அரசு கேபிள்ல இருந்து நீக்கிட்டாங்க. இதுக்கு வந்து பெரிய எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு. ஏன் நீக்கினாங்க அப்படின்னா, திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து டெல்லி போறாரு. டெல்லி பயணத்துல அவங்கள வந்து இன்டர்வியூ கேட்கறாங்க, ப்ரெஸ் மீட் கேட்கறாங்க. இந்த ப்ரெஸ் மீட்டை அவாய்ட் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. ஸோ இதை ஒரு நேஷனல் ஊடகம் ரொம்ப காமெடி பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து பேசுறாங்க, தமிழ்நாட்டுடைய சிஎம்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய மனதைரியம் இருக்கு அப்படின்னு அப்படிதான் ஆரம்பிச்சாங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, டெல்லியில் 46 டிகிரி வெயில், எங்களெல்லாம் வந்து நார்மல் ட்ரெஸ்ஸே போட முடியல, அப்படி எரியுது. இந்த வெயிலையும் கோட்டு போட்டு உங்களால் வந்திருக்காரு பார்த்தீங்களா, மிகப்பெரிய மனதைரியம் இருக்கவர் அவர் அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அந்த நேஷனல் சேனல்ஸ்லாம் தி வெயிட்டிங் ஃபார் த ப்ரெஸ் மீட், தரமாட்டேன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாரு. இதை புதிய தலைமுறை வந்து அவங்க பிரசுரம் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏதாவது தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லிக்கு முறை போயிருக்காரு, என்ன பேசப்பட்டுச்சு மோடியோட, அப்ப என்ன பேசப்பட்டுச்சு ஃபினான்சியல் மினிஸ்டரோட, என்ன சொன்னாங்க, இப்படி எதையுமே பிரஸ் கிட்ட சொல்லாம பிரஸ் மீட்டையும் கடந்து அவர் போயிட்டாரு, கொடுக்க மறுக்கிறாரு பிரஸ் மீட்டையே அப்படின்ற செய்தி போட்டதுக்காக மட்டுமே அந்த ஒரு அரசு கேபிள்ல இருந்து புதிய தலைமுறையை வந்து பின்னுக்கு தள்ளிட்டாங்க. வாய்ஸ் வரல, ஆடியோ வீடியோ வரலன்றது பெரிய பிரச்சனை, ஏற்றடி பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றுலேருந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக போய் அதுக்கப்புறம் இன்றைக்கு அது திரும்ப மீட்டப்பட்டிருக்கு. இது செஞ்சது யாருங்க அப்படின்னு உள்ள விசாரிக்கும் பொழுது அடிபடக்கூடிய பெயர் ஆதவ அர்ஜுனா. முக்தார் அப்படிங்கிற ஒரு யூடியூபர், அவர் வந்து சத்யமேந்திர சேனலில் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் அவர் ஓன் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய குடும்பத்தோடு போகும் பொழுது காவல்துறையை வச்சு நடுவில் வழிமறிச்சு அவருக்கு வந்து ஒரு செல்ல மேட்டில் விட்டுருக்குறாங்க. இப்பெல்லாம் பேசாதீங்க, எதிர்த்து பேசாதீங்கன்னு மேட்டில் விட்டுருக்காங்க. இதை பண்ணது யாருங்க அப்படின்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரி, அது வந்து சிஎம் கிட்ட தான் இருக்குன்னாலும்
இந்த ஏற்பாடுகளை செய்தது யாருன்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வில்லிவாக்கம் தொகுதியில ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல ஒரு மீட்டிங் பேசுறப்ப சொல்றாரு, சிஎம் சார் நீங்க எதுவும் பேசாதீங்க, நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க, எல்லாம் நான் ஆதவ அர்ஜுனா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த வார்த்தையை வேற ஏதாவது கட்சியில ஒரு நபர் சொல்லி இருந்தா இந்நேரம் அந்த நபருக்கு லெஃப்ட் ரைட் கொடுத்திருப்பாங்க ஒரு கட்சியின் தலைவர். யாருமே ஆதவ அர்ஜுனாவை ஓட்டு போடலை, ஓட்டட் ஃபார் விஜய் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அப்படின்னும் பொழுது இந்த வார்த்தை எப்படிப்பா நீ சொல்லலாம்? அப்படி கட்சி கேப்சர் பண்ண விரும்புறியா, கேப்சர் பண்ண பார்த்துட்டு இருக்கியா அப்படிங்கிற கேள்வியை ஜோசப் விஜய் கேட்டிருக்க வேண்டும். இது வரைக்கும் கேட்கல. இதை எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட்ல போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நான் தான் இந்த கட்சிக்கு எல்லாமே, என்னை நம்பிதான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பிஹேவியர்லாம் இருக்கு, பாடி லாங்குவேஜ் இருக்கு, பேச்சு இருக்கு, ப்ரெஸ் மீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்க்க முடியும். 90% அதிமுகவினரை அதிமுக தாவக இணைய போறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா அரசியல், அதாவது ஒரே வார்த்தை பளிச்சுன்னு கேட்பாங்க, சார் நீங்க அரசியல் பேசாதீங்க, என்ன மக்கள் நல்லது பண்ண போறீங்க, நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, அதை ஃபர்ஸ்ட் பேசுங்க, நீங்க ஒரு அமைச்சர் தானே அப்படின்ற கேள்வியை ஊடகம் கேட்கணும். இந்த கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னால் எல்லாருக்கும் யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஜோசப் விஜய்க்கு எதிராக அவர் பண்ண விஷயத்த ஒரு நியூஸா போட்டதுக்கே இருட்டடி பண்றாங்க. இதெல்லாம் குமுலேட்டிவா சேரும் மக்களே. அதாவது ஏதோ ஒரு முட்டுச்சந்தை போய் நிக்க போறாங்கன்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. இந்த ரீல்ஸ் எதுக்குன்னா அவங்களுக்கு இன்வெஸ்டர்ஸை புல் பண்றதுக்கு அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் கேட்கிறேன், இது நீங்க யார்? முதல்ல தமிழக தொழில்துறை அமைச்சர் தானே நீங்க, எங்க உட்காந்து ரீல்ஸ் போட்டிருக்கீங்க? உடனே தமிழகத்துடைய எம்பளம் இருக்கா? ஏதாவது என்ன இருக்கு? உங்களுக்கு யாருன்னு மக்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க அதுதானே இப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ரெண்டாவது, இன்னைக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன எல்லாமே இவங்க எடுத்துட்டு இருந்த மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே 10 வருஷம் எப்பயோ இருக்கிற விஷயங்கள். ஸோ ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த இவங்க வந்து புதுசா கொண்டு வர மாதிரி சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனம் பெருசா போயிட்டு இருக்கு. இங்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கட்சியின் கட்டமைப்பு சரியா இல்லை, கட்சியில யாரு தலைமைன்னு தெரியல. இது ஒரு கட்சியோட தலைமையே ஒழுங்கா இவர் பார்த்துக்க முடியலன்னா எப்படி ஒரு நாட்டுடைய நிர்வாகத்தை பார்த்துப்பாரு அப்படிங்கிறது தான் நீங்க பெரிய கேள்வியா எழுது. இது ஒருத்தவ தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு கட்சிக்குள்ள. அது அப்படின்னும் பொழுது இது வந்து ஒரு நிர்வாக திறன் இல்லாமை தான். அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க இந்த கட்சிக்குள்ளே சண்டை வரும், பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து இதுல யார் பெரியவன் அப்படிங்கிற அடிதடி மாதிரி வரப்போகுது. இது வந்ததுக்கு பிறகுதான் மக்கள் உணரப் போகிறார்கள், இது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க தாவேகா உள்ள கொண்டு வந்தது அப்படிங்கிறதை மக்கள் உணருவார்கள். இப்போ அடுத்தது ஒரு பை எலெக்ஷன் வரப்போகுது. அந்த பை எலெக்ஷன்லயே இந்த ஆட்சியில வந்து ஒரு 15 நாள், ஒரு மாசம் வச்சுக்கோங்களேன், ஒரு மாச காலம் இவங்க புரிஞ்ச ஆட்சியில எவ்வளவு கொலை, எவ்வளவு கற்பழிப்பு, எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கரண்ட் கட்டு, மக்களுடைய அவதி எவ்வளவு கஷ்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் மக்கள் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஸோ அப்பொழுது மக்கள் ஒரு சரியான தீர்ப்பை கொடுக்கும் பொழுதுதான் விஜய் திரும்பி பார்ப்பார். ஏன் இப்படி பண்ணிட்டாங்க, என்ன காரணம், ஓ நம்ம கட்சியே சரியில்லையா, ஐயையோ இதை விட்டுட்டோமே நம்ம அப்படிங்கிறதே அவர் பார்ப்பாரா தெரில. என்ன நினைக்கிறேன் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.